இன்னும் நாங்கள் கரூர்லேருந்து வந்திருக்கோம். தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து நல்லாயிருக்கும். இன்னும் புது மாற்றம் வரணுண்ணே. ஏன்னா அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஆட்சி மாறினா தான் நல்லாயிருக்கும். இல்லைண்ணே, அந்த இது வந்து கரெக்டாக தான் பண்ணாங்க. ஆனால் அவர் சரியான கேட்ட இடம் வந்து கொடுக்கல அவருக்கு. அதனால் வந்து இடம் வந்து நெரிசலான இடத்த கொடுத்து அந்த கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி விபத்தாயிடுச்சு. இல்லை, இறந்தவங்க வந்து பார்க்குறேன்னு தான் சொல்லிட்டு தான் இருந்தாருங்க. முன்னாடி கோர்ட் ஆர்டர் வரணும், நீதிமன்றத்துலேருந்து எங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க, அதனால் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் விஜய் வந்து கரெக்டாக தான் பேசுகிறாருங்க. அதனால் வந்து அவர் கொஞ்சம் ஆட்சி மாற்றம் தான் நல்லாயிருக்கும் மக்களோட கருத்துங்க. கரூர் 2026 விஜய் தான் வருவார். தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் எங்களோட ஓட்டு போடுவோம். திமுக தான். இல்லை, அவங்க தான் மக்களுக்காக நல்லா செய்கிறாங்க, நல்லா பண்ணி, அதனால அவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை நிறைய நல்ல திட்டம் பண்ணியிருக்காங்க, இனிமேலும் நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது தெரியல ஆனால் திமுக தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆட்சியில் இப்போத்துக்கு பார்க்க போனீங்கன்னா அவர் விஜய் வந்தால் நல்லா இருக்கணும். ஏதோ அவர் சொல்கிற சிஸ்டம்லாம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். அவருனால நம்மளுக்கு நல்லது செய்கிறாரான்னு பார்க்கலாம். அவருக்குனாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லைங்களா? என்ன, எல்லாருக்கும் கொடுத்து பார்த்தாச்சு, கடைசியா இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. விஜய் கொடுப்போம், கண்டிப்பா நாங்க கொடுப்போம், சப்போர்ட் பண்ணுவோம். அது எதிர்பார்க்காதது, அது அவரா வந்து செய்யல. ஜனத்தொகையினால அவங்களுக்கு மேலேயும் தப்பு இருக்கு இல்லைங்களா? அதனால அவங்களா போனாங்க, கொஞ்சம் பார்த்து போயிருக்கலாம். கூட்ட நெரிசல்ல அவங்க பொது ஜனங்க பண்ண தப்புனால அவர் என்ன பண்ணுவாரு? அது எப்படிங்க பார்க்காம இருக்கா? எல்லாம் மனசுக்குள்ள இருக்கு. இப்ப சரி, என்ன அப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா கள்ளச்சாராயம் குடிச்சாங்க, இப்ப இவர் என்ன போய் பார்த்தாரு? பார்க்கலீங்கல்ல. அதனால எல்லாரும் அப்படிதான் குறை சொல்லலாம். அதனால 2026 கண்டிப்பா இவர் தான், விஜய் தான் வருவார். நாங்க கண்டிப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அது சொன்னா சொல்லி மாட்டோம், எங்களுக்கு அதை பத்தி பயம் இல்லை. அப்படிலாம் இல்லைங்க, கண்டிப்பா இவருக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கண்டிப்பா கொடுக்கணும், கொடுத்து இவர் வர வைக்கணும். நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்க அவருக்கு ஊக்கமா இருப்போம். அவர் தான் வருவார், அவருக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். எங்களுக்கு 150 ஓட்டு அவருக்கு தான். டிஎம்கே அரசியல் அனுபவம் தான், பட் மாற்றம் வேணும். ஆனா இப்ப இருக்க சூழ்நிலைக்கு வந்து மாற்றம்லாம் வேணாம். இப்போ இருக்கிறது ஓகே தான், நல்லா தான் இருக்குது. இதுவே கண்டினியூ ஆனால் நல்லாயிருக்கும். எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகிருக்கு. வேறு என்ன, சிறு தொழில் நல்லா டெவலப் ஆகிருக்கு. யார் வேணால் எங்கே வேணால் தைரியமாக எதை வேணால் முன்னெடுத்து போகலாம். அரசாங்கத்தை நம்பி குழந்தைங்களாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கட்டும், மெடிக்கல் வைஸ் நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, குட். எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அவருக்கு. இன்னும் நிறைய அவர் பேசணும், நிறைய அவர் புக்ஸ் நிறைய படித்து, நிறைய அண்ணா, பெரியார் இவங்களாம் மாதிரியான புக்ஸ்லாம் நிறைய படிச்சுட்டு இன்னும் ஒரு அனுபவத்தோடு வரலாம். அதான் என்ன சொல்கிறது, ஒரு முன்னேற்பாடெல்லாம் இருந்தது, பட் ரெண்டு சைடுமே ஃபால்ட் இருக்குது. க்ரௌட் வைஸ் வந்து நம்ம பொதுமக்களுக்கும் கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் வேணும். திரையில் பார்க்கப்படுறவர் நேர்லேயும் பார்க்கப்படலாம். ஆனால் அதுக்காக இவ்வளோ ஆர்வத்தோடலாம் போய் பார்க்கணும் அவசியம் எல்லாம் இல்லை. எப்படியோ சொல்கிற விஷயம் பப்ளிசிட்டி வந்து சோசியல் மீடியாவில் வரப்போகுது, டிவியில் வரப்போகுது, நியூஸில் வரப்போகுது. அதுக்காக இவ்வளோலாம் போய்ட்டு முந்திக்கிட்டு பார்க்கணுன்ற அவசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை. அது தப்பு தான், பப்ளிக் மேலே தப்பு தான். டிஎம்கே விஜய் தான் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு பயணம். ஏன்னா எதிரணி வலுவாக இல்லை, விஜய் ஒரு எதிரணியாக இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. போட்டி தான், நிச்சயமான போட்டி. இதுவரையும் திமுக வந்து ஒரு நல்ல ஒரு எதிரணியை சந்திக்கலை. எதிராக இருக்கிற அதிமுக பல பிரிவுகளாக இருக்குது, அது ஒன்றிணைக்கான வாய்ப்பு இல்லை. அப்படின்ற பட்சத்தில் விஜய் எதிர்பார்க்குறோம், விஜய் மூலிமா ஒரு மாற்றம் வரும். சரி, அவர் போகாதது ஒரு விஷயத்தில் நல்லது. ஏன்னா போனால் அதனால பெரிய இஷ்யூ ஆயிருக்கும். 41 பேர் இறந்துருக்காங்க, ஒரு பேர் அந்த இன்ஸ்டன்ட்டில் போய் செக் பண்ணார்னா பல பேர் இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. போகாது நல்லது, நிச்சயமாக சந்திப்பார், வாய்ப்பு வரும். அப்போ பார்க்க வேணும்னு சொல்கிறது அரசியல் புரிதல் இல்லாத சொல்லுவாங்க. ஒரு விஜய் வந்து ஒரு மாஸ் லீடர், சாதாரண ஒரு வட்ட செயலாளர், ஒரு கிளை செயலாளர் கிடையாது. அவர் போனார்னா குறைஞ்ச வட்ட செயலாளர் போனால் ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. விஜய் போகிறாருன்னா குறைஞ்சது மக்கள் கூட்டுருவாங்க. அதனால் முறையான பர்மிஷன் வாங்கி நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் நிச்சயம் அவர் போவார். எல்லாருடைய அரசியலுடைய வருகை நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, எல்லாம் கொள்கை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சொன்னாங்க பிஜேபி இல்லவே இல்லை நாங்கள் தமிழ்நாட்டில். அண்ணாமலை வந்த பிறகு பிஜேபி பல பெரிய மாற்றம் ஏற்பட்டு, அதேமாதிரி விஜயனுடைய வருகைக்கு பிறகு பல மாற்றங்கள் ஏற்படும். எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ரசிகர்கள் பின்னாடி இருக்கிறாங்க. ஸோ காசுக்காக கூடல, ஒரு கூட்டத்துக்கு 500 1000 கொடுக்கல. மக்கள் அவர் மேலே இருக்க நம்பிக்கை, ஒரு மாற்றத்துக்கான நம்பிக்கையில் வராங்க. நிச்சயமாக மாறும் சார். நான் சொல்கிறேன் சார், ஒரு குடும்பத்தில் ஒரு ஓட்டு விஜய்க்கு சார், 4 ஓட்டுனா ஒரு ஓட்டு விஜய்க்கு போகும் நார்மலாக. அப்போ நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அப்போ ஒரு தொகுதியில் எத்தனை ஓட்டு இருக்குது, அது எப்படி நடக்கும்? எதுவும் நடக்குமே. ஒரு ஓட்டுன்னும் போது மாற்றம், சேஞ்சிங் ஃபேக்டராக விஜய் இருப்பார். அவர் ஆட்சி பிடிக்கிறாரோ இல்லையோ, அவரால் ஒரு மாற்றம் இருக்கும். மற்ற அரசியல் தலைக்கு ஒரு பயத்தை உண்டாக்குவார் விஜய். சார், எத்தனையோ இன்சிடென்ட் நடந்திருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் நடக்காத இன்சிடெண்ட்டா? இங்கே கூட இந்த ஏர் ஸ்போர்ட்ஸ் ஷோ நடக்கும்போது 5 பேர் இருந்தாங்க. அதெல்லாம் அது வந்து ஆக்சிடென்ட், அதை நம்ம பெருசாக பார்க்கக்கூடாது, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆட்சி அமைக்கிறாரோ இல்லையோ, ஆனால் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவார். சார், இதே சினாரியோ போச்சுன்னா டிஎம்கேக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சார். ஆனால் எதிர் பார்ட்டி ஸ்ட்ராங்காக இல்லை.
இப்போ அந்த ஸ்ட்ராங்கான வேலையை விஜய் பார்ப்பாரு. விஜயோடு ஓபிஎஸ் டிடிவி இணைந்தால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். 2024 எங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற சட்டமன்ற தேர்தல் இல்லைங்களா? விஜயா திமுகவான்னு கேட்குறீங்களா? எனக்கு யார் வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் மக்களுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா பரவாயில்ல. எனக்கு என்ன தெரியுங்களா வேணும்? ஒரு குடிமகனா சரியான சாலை, சரியான மின்சாரம், சரியான குடிநீர், சுத்தமான நாடு. இதை யார் தரத்துக்கு தயாராக இருக்கிறாங்களோ அவங்க வரலாம். ஆச்சுங்களா? நம்ம ஒன்று சொல்ல போய் அது ஒன்று ஏதோ ஒன்று எதுக்கு? நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுஜனம் எல்லாருமே பார்ப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, அரசியல்வாதிக்கு பொறுப்புலலாம் கிடையாது. 41 பேர் செத்தாங்க பார்த்தீங்களா? மக்களுக்கு பொறுப்பு இல்லை. ஆச்சுங்களா? மக்கள் பொறுப்பாக இருந்தால் எல்லாமே சரியாக நடக்கும். மக்கள் சிந்திக்கணும். இந்த 4 விஷயத்துக்காக வேண்டி மக்கள் சிந்திக்கணும். எனக்கு சரியான சாலை வேணும், சரியான குடிநீர் வேணும், சரியான மின்சாரம் வேணும், சுத்தமான நாடு வேணும் அப்படின்னு கேட்கணும். மக்கள் கேட்கலைன்னா நடக்காது. அதனால் யார் வந்தாலும் சரி, இதை நல்லா செய்யுங்க. செய்வீங்களா? விஜய்ங்களா அவர் வந்து ஏற்கனவே வந்து ஏதாவது ஒன்று பண்ணால் தானே நமக்கு தெரியும். புதுசாக வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். புரியுதுங்களா? அதனால் யார் வந்தாலும் நல்லது தாங்கிற நான். இப்போ நம்ம எல்லாமே என்ன நினைக்கிறோம், மேலை நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நல்லா அதாவது பேருந்து வந்து சுத்தமாக இருக்குது, வீதி வந்து சுத்தமாக இருக்குது, நம்ம போனோம்னா தரையில் சோறு போட்டு சாப்பிட்லான்னு சொல்கிறோம். நம்ம ஊரில் அப்படி இருக்குதா? ஏன் இல்லை? காரணம் என்ன? மக்கள் சரியில்லை, மக்கள்கிட்ட சுத்தம் இல்லை, சாக்கடை அடைக்குது. இது காரணம் யார்? அரசியல்வாதியா? திமுக காரங்களா, அதிமுக காரங்களா, இல்லை யாராவது புதுசாக வந்திருக்கவங்களா, இல்லை பழசில் இருக்கிறவங்களா? அவங்க கிடையாது. மக்கள் வந்து ஒரு இதை இப்போ இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த கவரில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சாப்பிட்டதை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக குப்பை தொட்டியில் போடணும். குப்பை தொட்டியில் போடாத இதை போயிட்டு ரோட்டில் வீசிட்டு போனால் என்ன ஆகும்? மழை வரும். மழை வந்து அந்த சாக்கடையில் அடிச்சிட்டு போகும். அதுக்கப்புறம் சாக்கடை அடைக்கும். அப்புறம் கவர்மெண்ட் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை நம்ம பேசிகிட்டு இருப்போம். நம்ம எப்பவுமே வந்து அரசாங்கத்தையோ அதிகாரிகளையோ அரசியல்வாதியோ குறை சொல்லிகிட்டு இருக்கிறது தான் இருக்கமே ஒழிய நான் எப்படி இருக்கேன்னு நம்ம சிந்திக்கிறது இல்லை. முதல்ல தனி மனித ஒழுக்கம் தான் வந்து குடும்ப ஒழுக்கம், சமுதாய ஒழுக்கம். அங்கே தனி மனித ஒழுக்கமே கிடையாது. ஆச்சுங்களா? தனி மனித ஒழுக்கம் முதல்ல நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? அடுத்த வீடியோ, இந்த தப்புக்கெல்லாம் யார் காரணம்? இந்த சுத்தமாக இல்லாததுக்கு யார் காரணம்? ரோடு சரியில்லைங்கிறது யார் காரணம்? சாலை சரியில்லை, குடிநீர் சரியில்லைங்கிறது, மின்சாரம் சரியில்லைங்கிறது, சுத்தமான நாடு சரியில்லைங்கிறது யார் காரணம் அப்படின்னு நீங்கள் முதல்ல வீடியோ எடுங்க எல்லாத்திட்டையுமே. மக்கள் திருந்தணும். நான் திருந்தினாதான், நான் கேட்டாதான் எனக்கு கிடைக்கும். நான் என்னத்தை கேட்குறேன்? நல்லா ஜாலியாக இருக்கணும். புரியுதுங்களா? நான் என்ன ஜாலியாக இருக்கு, என்ன ஜாலியாக கிடைக்கும்? இப்போ என்கிட்ட கார் இருக்குது, அந்த காரை நான் வந்து ஜாலியாக ஓட்டிகிட்டு போகணுன்னா சரியான சாலை வேணும். அது இங்கே இருக்குதா? அதனால் யாரோட பிரச்சனை? மக்களோட பிரச்சனை. ஆச்சுங்களா? இது வந்து நான் பேசுகிறது வந்து பொது. மக்கள் திருந்தணும். விஜய் தான் நான் கன்ஃபார்ம். காரணம்னு இல்லை, புதுசாக வந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. அதுவும் இல்லாமல் இப்போ நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன். தலை ரசிகர் நான். என்னோட ஓட்டு தளபதிக்கு தானே. அதெல்லாம் சும்மா விஷயம்னா அது தனிப்பட்ட இதில் ஒரு இதுக்கும் கொடுத்துருக்குறாரு. 20 லட்ச ரூபா அப்படி கொடுத்துருக்குறாரு. என்னோட சப்போர்ட் ஃபுல்லாக விஜய்க்கு தானே. என் பிள்ளையும் விஜய் ரசிகர் தான். அவர் கொஞ்சம் மனசு கஷ்டத்தில் இருப்பாரோ என்னவோ அது தெரியல, கிளியராக எனக்கு விஷயம் தெரியல. ஆனால் விஜய்க்கு தான் என்னோட முழு சப்போர்ட்டும், டிவிக்கே தான் என் ஓட்டு. வாய்ப்பு இல்லைண்ணா, எனக்கு தெரிஞ்சதில்லை, நான் டிவிக்கே தானே. டிஎம்கே தான். என்ன காரணம்னா அவங்களுக்கு தான் தெரியும் நாட்டு நடப்பு எப்படி பண்ணணும்னு. இவருக்கு என்ன தெரியும்? இவர் ஃபேன்ஸே ஒழுங்காக வெளியே எடுத்து தரல. கற்றுக்குது நம்மளாங்க கச்சான், நாடு சின்ன பண்ணாமல் போயிடும். எனக்கு அதான் விஜய் சரியாக இது பண்ண தெரியல. பண்ண டைம் வராமல் ஏதாவது பிரச்சனை உண்டாகிட்டு அவர் பழைய தூக்கி டிஎம்கே மேலே போடுறாரு. தப்பு தானே அது? ஓடி போயிட்டாரு. ஒரு ஹீரோ வந்து ஓடலாமா? டிஎம்கே என்ன பண்ணியிருக்காங்களா 4 வருஷத்தில்? என்ன பண்ண சொன்னீங்க? என்ன பண்ணணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஊழல் பண்ணாமல் இருக்கிறாங்கல்ல, அது போதாதா? அது ஒன்று, அதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும். ஆள் தான் ஊழல் போடாமல் இருக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனை சொன்ன டக்குன்னு செய்கிறாங்க. என்ன ஒன்று கோயில் இடத்த எடுக்கிறேன்றாங்க. அதான் கொஞ்சம் இதாகுது. திமுக தான். விஜய் தான். மாற்றம் வேணும், அதுக்கோசரம். அது பொலிட்டிக்கலுக்குள்ளே எதனா இருக்கும், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இது விருப்பம் இல்லை. கண்டிப்பாக செய்வார், மக்களை ஏமாற்ற மாட்டார் அவர், கண்டிப்பாக செய்வார். விஜய் வந்தால் நல்லா இருக்கும்ண்ணா. தளபதி விஜய் வந்தா இருக்குண்ணா, வந்துடுச்சுண்ணா. இல்லைண்ணா, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போடுறோம். விஜய்க்கு போடலான்னு. இல்லைண்ணா, அவர் வந்து புதிய மாற்றம் கொண்டு வரணுங்கிறாருண்ணா. அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே நாங்கள் அவருக்கு ஓட்டு போடலான்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லைண்ணா, இந்த கூட்டத்துக்கு கொள்கை இதுண்ணா, இது தானா சேர்ந்த கூட்டம் தான் இது. நான் அது ஒரு ஆர்வத்தில் தானே பண்ணிட்டாங்க. அது ஒரு அவர் பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வத்தில் ஏறிட்டாங்கண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. அது மாரிலாம் பண்ணாமல் இருப்போண்ணா. ஆனால்
இந்த லைட் ஆஃப் பண்ணுறது, இந்த பாட்டில் தூக்கி அடிக்குது, அதுமாரி பண்ணாமல் இருந்தாலே நாங்கள் அமைதியாக இருப்போம்ண்ணா. வந்துடுவார். ஆமாண்ணா, விஜய் தானே வருவார். சரிண்ணா. டிவிக்கேண்ணா. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். டிவிக்கு அதான் அந்த கட்சி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். காரணம் அவர் ரொம்ப இது நல்லா இப்போயே நல்லா ஸ்ட்ராங்காக சுறுசுறுப்பாக இருக்கார். அதனால் அவர் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதான் ரொம்ப கஷ்டப்பட்டார். ரொம்ப மனசு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணியிருந்தார். அதனால் அவர் தான் வருவார். அப்படி இல்லை, ரொம்ப அவர் மனசு சொன்னார். இது மாதிரி இந்த சம்பவத்தில் எந்த இதுலையும் நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும். அது நிஜமாகவே இதை பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தார். அதான் நிச்சயமாக அவர் தான் வருவார். விஜய் தான் வருவார். இல்லை, அவர் சொல்கிறார் தனியாக கூட்டம் கட்சி வரும்போது தனியாக இடம் ஒதுக்கிடுங்க. அதை ஒதுக்கும் போது நாங்கள் அந்த கட்சியில் பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்த பிறகு தான் அதுக்கப்புறம் தான் அவர் அட்டன் பண்ணுவார் மீட்டிங்கில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வருவார், கண்டிப்பாக வருவார். டிவிக்கே ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்குண்ணா. ஏன்னா புத்தம் புதிய ஆட்சி பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து நிறைய பண்ணுறேன்னுங்கிறாரு. ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், என்ன பண்ணுறா பார்க்கலாம். யார் வந்தாலும் சரிண்ணா, நல்லது செஞ்சால் சரிண்ணா. மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு சொல்ல முடியாது. அதுவும் யார் வந்தாலும் நல்லா இருந்தால் சரி, நல்லது செஞ்சால் சரி.